ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டியான கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொரியல் ஃப்ரை அப்படி ஒன்று வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு ஒரு ஸ்பூன், அப்புறம் உளுத்தப்பருப்பு கொஞ்சோண்டு சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு அது லைட்டாக ஃப்ரை ஆன உடனே இல்லை பொரிஞ்ச உடனே கொஞ்சோண்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் நறுக்கிறது கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு அதை வதக்கிட்டு அதுவுமே ஃபுல்லாக கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு அப்படிலாம் இல்லை, லைட்டாக வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை இப்படி போட்டுக்கலாம். கோவக்காயை ஃபஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் அதில் 2, மொத்தம் 4 பீஸ் வர மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு வதக்கிக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் இதை மட்டும் போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு ஒரு மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி இருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பிட்டு அடுத்த சைடு லைட்டாக வேறு அளவுக்கு அதே மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து இப்போது மசாலா வேணும்னா நம்ம இப்போ போடலாம், இல்லைன்னா கொஞ்சம் வேகட்டும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா போடலாம். அந்த 2 தடவை நான் அந்த மாதிரி திருப்பி விட்டு அதுலேருந்து வர தண்ணியிலேயே கோவக்காய் நல்லா வெந்துடும். தண்ணியெலாம் எதுவும் தெளிக்க வேண்டியதில்லை. இதை மட்டும் நல்லா போட்டுட்டு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் வேணும்னா இப்போ கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் குழம்பு மல்லித்தூள் குழம்புக்கு போகிற மல்லித்தூள் தான் நான் போட்டிருக்கேன். அது ஒரு ஸ்பூன், அப்புறமா வெறும் மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன், 2யும் போட்டு இப்போ தான் நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டே தேவையில்லாமல் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லைட்டாக வதக்கிட்டு இப்போ மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாலாம் இப்போ உள்ளே இறங்கி நல்லா வெந்திருக்கும். பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் பிரமாதமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அடுத்து வந்து ஒரு வெஜ் நூடுல்ஸ் தான் வீட்டில் செய்கிற சிம்பிளான வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் 1.5 கிளாஸ் கிட்ட தண்ணி எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் 2 மட்டும் போட்டு நல்லா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வெஜ் நூடுல்ஸ் பேக்கெட் ஹக்கா வெஜ் நூடுல்ஸ் தான் எடுத்துருக்கேன். அதை எடுத்து அதில் வந்து அந்த பீஸை வந்து ரொம்ப சின்னதாக உடைக்காமல் கொஞ்சம் சின்ன பீஸாக உடைச்சி அதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி ஒரு ரொம்ப குழையிற மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் 10 கரெக்டாக டைம் பார்த்து 10 நிமிஷம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெந்த உடனே அப்புறமா நம்ம அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அதை தண்ணியை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே ரன்னிங் வாட்டரில் அந்த நூடுல்ஸை வந்து நம்ம காட்டினோன்னா அதில் இருக்க இந்த பிசுபிசுப்பெல்லாம் போய் தனித்தனியாக வர மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குலாம் ஆகிடும். அதுக்கு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு
இந்த நீளமாக நறுக்கின இஞ்சி, வெங்காயம், நீளமாக நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது லைட்டாக வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருங்க கேரட்டு, பீன்ஸு அதை போட்டுக்கலாம். குடமிளகாய் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். பட்டாணி அது மாதிரி நம்மகிட்ட இந்த வெஜிடபிள்ஸு இருக்கோ இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு லைட்டாக இந்த எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த மூடி வச்சு மூடினோன்னா அந்த ஸ்டீமில் கொஞ்சம் நல்லா வெந்துடும். இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா கொஞ்சம் வெந்திருக்கும். ரொம்ப வெந்துடக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் வேணும். அது மாதிரி பண்ணிட்டு இப்போ டொமேட்டோ சாஸ் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் அவ்வளோ போட்டாலே போதும். போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெஜ் நூடுல்ஸ்லேயே இருக்கும்ல மேகி மசாலா, வெஜ் மசாலா அந்த நூடுல்ஸோட பேக்கெட்லேயே இருக்கும்ல அது நான் போட்டுக்கிறேன். அந்த ஒரு பேக்கெட் அப்படியே போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இவ்வளோ நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டால் நல்லதுன்றதுனால நான் நிறைய வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸை விட இந்த வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ் அங்கே எடுத்து ஆற வச்சுருந்தோடனே அந்த நூடுல்ஸ் அப்படியே லைட்டாக போட்டு கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஒரு மிக்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கனாலே அது எல்லாம் இதாகிடும். அதுக்கப்புறமா திருப்பி ஒரு தடவை இது பண்ணுறோன்னா சூப்பராக ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். மேலே கொஞ்சோண்டு பெப்பர் தூள் மட்டும் போட்டுக்கிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.